நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. நீங்கள் ஒரு அரசியல் பண்ணும்போது எதிரில் அரசியல் வரும். இப்போ சென்சாரை பொறுத்தவரையிலும் அது அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது, இல்லை நீங்கள் அதில் எதனா குறை நேரம் சொல்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த சிலுமிசம் அந்த சிண்டு முடிக்கிற வேலை இருக்கும். ரொம்ப இல்லாததெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு படத்தில் ஒரு சில படத்தில் இந்த காட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது, பிஜேபிக்கு எதிராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபியோட மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் சென்சார் போர்டில் இருப்பாங்க. அப்போ அதை அவங்க டைட் பண்ணாமல் யதார்த்தத்தை பேசும். இதில் சிபிஐயில் தூக்கின்னு போய் சாரை உட்கார வச்சு சார் வேலை, ஐயா ஏன் ஐயா நீங்கள் முதல்ல லேட்டாகவே போகிறீங்க, என்ன ஏதோ அந்த அடிப்படை கேள்விகள் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நாள் 8 மணிக்கு வரணும் பொறுமையாக இருப்பாங்க. 8 மணிக்கு மேலே வரலன்னா ஒரு பதட்டம். திருப்பி 2வது நாள் திருப்பி ஒரு 7 மணி 8 மணி வரணும். ஈவினிங் ஆகிடுச்சுனாலுமே ஒரு பதட்டம் இருக்கும். இல்லை ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் அனுப்பிச்சி விட்றாங்கன்னா அவர் பாட்டு ஈவினிங் என்ன ஆச்சு ஏதுட்டு அது அமைதியாக போய்டும். எங்கள் இதே ஊரில் மெஸ்ஸி போகிறாரு, இதே ஊரில் தோனி போகிறாரு, இதே ஊரில் எல்லாம் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னும் போது கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சுனாலுமே சரியாயிடும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10,000 பேரோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாதி பிரச்சனை போயிடும். இல்லை ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாரு விஜய், அவங்களுக்கு தேவை செல்ஃபியை கொடுத்துட்டாவே போதும். அந்த செல்ஃபியை கொடுத்துட்டா வராமல் போயிட்டால் நம்ம இதை வச்சு அரசியல் பண்ண முடியாதுன்னு அவரும் அதை பண்ணாமல் இருக்காரு. இதுதான் அங்கே அப்படி எதனா டைலாக் படத்துலலாம் வருது இல்லை? ஆமாம், ஐம் கம்மிங் சொல்லியிருக்காரு. 2 அந்த பிராண்டை உடைக்கிறதாண்டா என் வேலையே. நான் அந்த இது என்னப்பா அது 1ஆம் நம்பர் அங்கேயே நிற்கிறோம்ப்பா அப்படின்லாம் வருது இல்லை? மீம்ஸ்லாம் படத்தில் பண்ணாமா? இப்போ அப்படின்னா குளத்தூரில் நிற்க போகிறாரா, இல்லை சேலத்தில் நிற்க போகிறாரா, எங்கே நிற்க போகிறாரு, இல்லை சேப்பாக்கட்டு பிள்ளைகள் நிற்க போகிறாரா? அசாதுதீன் ஓவைசி இருக்கார். ஆமாம், பொழுதுக்கும் பிஜேபி திட்டுவார், பொழுதுக்கும் பிஜேபி எதிர்த்து கருத்து பேசுவார், மோடியை எதிர்க்காமல் நான் விடமாட்டேன் துடிக்குது புஜம்லாம் பேசுவார். முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், காங்கிரஸ் எந்த சீட்லலாம் நல்லா வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு சிறுபான்மையினர் வேட்பாளர் நிறுத்துவார். 2 விஷயம் நடக்கும். 1 காங்கிரஸ் தூக்கும், 2 இவர் ஜெயிப்பார், இல்லை இவரோட பங்காளி பிஜேபி ஜெயிப்பாங்க. அரசியலுங்க எதிரில் பேசுகிறது ஒன்று, பின்னாடி வேறு நடக்கும். இதுதான் பேசுவாங்க முன்னாடி. ஊழல் 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 பேசுகிறாங்களா பிஜேபி? எங்கே ஊழல்வாதிகள்லாம் எங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க? இந்த 10 வருஷத்தில் தமிழகத்தில் எத்தனை ஊழல்வாதிகளை நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தண்டனை பெற்று தூக்கி உள்ளே போட்டீங்க? கைதே ஒன்றே தான், அத்திப்பூ பூத்த மாதிரி செந்தில் பாலாஜி. 99 ரிங்கெட்டு, 199 ரிங்கெட்டு, 299 ரிங்கெட்டு டிக்கெட்டு விலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2,300 2,500 ஒரு டிக்கெட்டு, 4,500 5,000 ஒரு குரூப்பு, 7,500 8,000 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா விஐபி, அப்புறம் எம்ஐபி மெயின்லி இம்பார்ட்டன்ட் பர்சனு, அப்புறம் விஐபி பாக்ஸ் 1 பாக்ஸ் 2, அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு தனி கேலரி. இந்த விஐபி எம்ஐபிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் லட்சக்கணக்கில் போச்சு டிக்கெட்டு விலை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வாரனோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். அவர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். மிக்க நன்றி நேரம் கொடுத்ததுக்கு. தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் அவதானிக்கும் போது அண்மையில் ஒரு பேசப்படுவதாக மீண்டும் மாறி இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் பற்றிய ஒரு சர்ச்சை. அவர் சிபிஐக்கு ஆஜராகணும்னு ஒரு அழைப்பானை அவர் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீர்களா, மீண்டும் ஒன்றிய பாஜக எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்க நினைக்கிறது அப்படின்னு ஒரு சர்ச்சை. இன்னொரு பக்கம் அவர் நடித்து வெளியாகவிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை சிபிஎஃப்சி ஒரு சரியான முறையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீர்களா, அதிலும் பிஜேபி ஒடுக்குகிறது இப்படின்னு பிஜேபியின் அழுத்தத்துக்கு நேரடியாக உள்ளாகி இருக்கிறார் விஜய்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த திரைப்படத்தினுடைய சான்றிதழ் தணிக்கை சான்றிதழ் வராதது காரணம் திமுகவும் காரணம், ஏன்னா அவங்களுடைய பராசக்தி படம் வருது, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது அவ்வளோ அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரா விஜய்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அழுத்தமே இன்னும் எதுவும் வந்த மாதிரி தெரியலைங்களா? அதாவது படம் ரிலீஸ் ஆகணும் 9ஆம் தேதி, 8ஆம் தேதி கொடுத்து கூட 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ். டிக்கெட்டு நிறைய டிக்கெட் ஆல்ரெடி விற்றுருக்கோம் இந்த நேரம்.
மிச்சம் இருக்கிற முக்கியமான தியேட்டர்கள் வந்து எப்பயுமே வந்து அது எல்லாம் கரெக்டாக ஆகாமல் இது பண்ண மாட்டாங்க. பெரிய தியேட்டர்ஸ் எப்பயுமே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போ வேணால் அந்த சென்சார் வரலாம். இப்போ இன்றைக்கி வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி வருது. இல்லை ஒரு 2 நாள் தள்ளி போகுதுனாலும் அதனால் ஒன்றும் வியாபார ரீதியாக அது சிக்கல் அது கூட இருக்காது. அநேகமாக அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு. மெர்சல் படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நிறைய படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இது வந்து ஒன்றும் காவேரி குடிநீர் பிரச்சனை, இது வந்து தண்ணி விடுவாங்களா விட மாட்டாங்களா, இது நீட் தேர்வு ரத்து இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது. இது வந்து ஒரு படம் வந்து பல கோடி போட்டு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் பல கோடி திருப்பி சம்பாதிக்கணுன்றது சம்மந்தப்பட்டவங்களோட ஆசை. அதில் விஜய் அவர்களே அவர் பணத்தை போட்டு அவரோட மேனேஜரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அது இன்னும் அதிகமாக பேசப்படுது. அவ்வளோதானே தவிர்த்து அதில் வந்துட்டு பாஜகவுக்கு வந்து இப்போ மெர்சல் இருந்தது. அப்போ வந்து இந்த வரி சம்மந்தமாக இவர் அதிகமாக பேசிட்டாரு அப்படின்னு சர்க்காரில் கூட ஒரு சில டயலாக்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் தானே ஆச்சு. படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் போலையே. எந்த படம் சர்ச்சையாகி எதனா ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் போயிருக்கா? நம்ம வரலாறு எடுத்து பார்க்கும்போது 100க்கு 100 விழுக்காடு எடுத்த படம் எல்லாமே கடைசியில் என்ன ஆகுது, ரிலீஸ் தான் ஆகுது. அப்போ தலைவா வந்து டைம் டு லீடுன்னு போட்டதுக்காக அம்மையார் ஜெயலலிதா வந்து தடுக்க நினைச்சாங்க, அவர் போய் கை கட்டி நின்னாரு அப்படிங்கிற காட்சிகள்லாம் சொல்றாங்களே இன்னைக்கு கூட. இல்லை அது நின்னார் தானே, அந்த வீடியோஸ்லாம் அன்றைக்கி ஃபேமஸ் தானே. மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு வழக்கமாக வேகமாக பேசக்கூடிய விஜய் அன்றைக்கி பொறுமையாக பேசுனதை பார்த்துருப்போம்ல. அதனால் எதுவுமே இப்போ டைம் டு லீடுன்னா அப்படியா ரைட்டு சரி யார் லீடு பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னும் போது அந்த அரசியல் ஆளுமைகள் அந்த அரசியல் பண்ண தானே செய்வாங்க. அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணும்போது எதிரில் அரசியல் வரும். இப்போ சென்சாரை பொறுத்தவரையிலும் வந்துட்டு அது வந்து அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது, இல்லை நீங்கள் அதில் எதனா குறை நேரம் சொல்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த சிலுமிசம் அந்த சிண்டு முடிக்கிற வேலை இருக்கும். நம்ம இல்லாததெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு படத்தில் ஒரு சில படத்தில் வந்து இந்த காட்சிகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது, பிஜேபிக்கு எதிராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபியோட மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் சென்சார் போர்டில் இருப்பாங்க. அப்போ அதை அவங்க வந்து டைட் பண்ணுவோம். நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். இது டைட் பண்ணுறதுனால பார்த்தீர்களா பதறுவீர்களா? இப்போ படம் தானே. இந்த விஜய் நான் வந்து சொக்காய் பிடிச்சின்னு போய் உட்கார வச்சுக்கினாங்களா, இல்லை எங்கன்னா வந்து இந்த வெனிசுலா பிரசிடெண்ட்டை கைது பண்ணி உள்ளே வச்சுக்கிறாங்களா, அந்த மாதிரி ஆச்சா? இல்லை ராஜபக்ச வீட்டுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் படுத்து தூங்கிட்டு ராஜபக்சே தப்பிச்சு ஓடினாரு, அது மாதிரி எதனா சம்பவம் ஆச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு அவ்வளோதான். அவர்களுக்கு படத்தை தாண்டி வேறு எதுவும் தெரியாத காரணத்தினால அதை மிகைப்படுத்தி பார்த்தீர்களா செய்தீர்களா பிஜேபி பார்த்தீங்களா அப்படின்றாங்க. பிஜேபி நீங்கள் என்றைக்கு எதிர்த்தீங்க? இப்போ கூட உங்கள் தேவைக்கு தானே பிஜேபின்னு கத்துறீங்க. பாசிச பாஜகன்றதை தாண்டி பாஜக விமர்சனம் என்பது விஜய் எங்கே வச்சிருக்கிறார் ஒன்று. ஸோ ஜனநாயகனுக்காக தான் இதுதான் என் பார்வையில். ஜனநாயகனுக்கு அநேகமாக சென்சார் கிடச்சி விடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரசிகர்கள் பதட்டப்பட வேணாம், நல்ல ஒரு படமாக இருக்குன்றது நம்ம அதை நம்புவோம். அது முடிஞ்சு போச்சு. இப்போ தான் மெயின் படம். இதில் சிபிஐயில் தூக்கின்னு போய் சாரை உட்கார வச்சு சார்வால் ஐயா நீங்கள் பார்த்தாலும் லேட்டாகவே போகிறீங்க என்ன ஏதோ அந்த அடிப்படை கேள்விகள் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நாள் 8 மணிக்கு வரணும் பொறுமையாக இருப்பாங்க. 8 மணிக்கு மேலே வரலன்னா ஒரு பதட்டம் இருக்கும். திருப்பி 2வது நாள் திருப்பியும் ஒரு 7 மணி 8 மணி வரலாம். ஈவினிங் ஆகிடுச்சுனாலுமே ஒரு பதட்டம் இருக்கும். இல்லை ரொம்ப வந்து பிரச்சனையே இல்லாமல் ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் அமுச்சு விட்றாங்கன்னா அவர் பாட்டுன்னு வந்துட்டு ஈவினிங் என்ன ஆச்சு ஏதுன்ட்டு அது அமைதியாக போயிடும். இவ்வளோதான் இது. இதில் வந்து அப்படியே அரசியல் பிரளயம் வரப்போது பார்த்தீர்களா? விஜய்க்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் முதலமைச்சராக இருந்தவர். இவரு மக்கள் விரும்பும் முதல்வர், அவர் மக்களால் ஏற்றுக்கிட்ட முதல்வர். ரைட்டா? அவருக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அதில் கால்வாசி எதனா பண்ணியிருக்கோம் பாஜக விஜய்க்கு? இல்லை ஹேமந்த் சோரன் ஒரு முதலமைச்சரே போகிறாரு, திருப்பி வரும்போது ஆளு காணா போயிடுறாரு, பார்த்தா தூக்கிட்டோன்றாங்க. அப்படியெல்லாம் கைது செஞ்சுருக்கிறாங்க. பிரச்சாரமே பண்ண முடியல ஹேமந்த் சோரனாலே அரவிந்த் கெஜ்ரிவாலும். இவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார், அதனால இவருக்கு அந்த பயம் கிடையாது. அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க, அதனால அவங்களுக்கு சிக்கல். இவர் பிரச்சாரத்துக்கு போகாததுனால பார்த்தீர்களா நான் இதனால தான் வெளியே வருதில்லை, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே லைவ் போட்டு போயினே இருப்பார் அவர். அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ட்விட்டர் அரசியல் எங்கேருந்து வேணால் பண்ணலாம், ஹாங்காங்கில் கூட போய் உட்காந்து அங்கேருந்து ட்வீட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நெருக்கடியெலாம் கிடையாது. இன்னொன்று இந்த நெருக்கடிக்கு யார் காரணம்? கரூரில் அவ்வளோ கூட்டத்தை வண்டிக்கு முன்னாடி கூட்டம் சேர்த்து உங்களை யார் பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புலாம் போக சொல்லுது? இதுக்கு முன்னாடி வேறு எதனா கட்சி இப்படி பண்ணின்னு போகிறாங்களா? கேட்டால் எங்களுக்கு தான் எங்களோட எது உங்களோட பலம் நீங்கள் காட்டி ஓவராக யூஸ் பண்ணிங்களா அதுவே உங்களுக்கு பலவீனமாக போயிடுச்சு. கூட்டத்தை சேர்க்கறதுன்றது படித்தவர்கள் பண்பாளர்கள் வந்து அது ஒரு இடத்துல கூட்டம் வரலாம் அது அசம்பாவிதம் ஆகும்னு சொல்லிட்டு சட்டமே போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஒரு இடத்துல எவ்வளோ பேர் சேர்க்கணும் எவ்வளோ பேர் சேர்க்கக்கூடாது. இந்த கொரோனா காலத்தில் அந்த 2005 போட்ட ரூல்ஸை வச்சு தான் அந்த சமூக இடைவெளியெலாம் விடணும், 10 அடி விடணும், 5 அடி விடணும்.
அப்போ ஒருத்தர் ஜுரம் இருந்தாவே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஜுரம் வரணும் புரியல. தேர்தல் நேரத்தில் கூட்டம் சேர்றதை கட்டுப்படுத்த முடியாது, அது ரைட்டு. ஆனால் நீங்கள் குறைந்தபட்ச பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஒரு தார்மீக அடிப்படையினா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அட்லீஸ்ட் சரி கூட்டம் சேர்றது ரைட்டு, மரத்து மேலே ஏற வேணான்னு சொல்லலாம்ல. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்க வேணாம், பக்கத்து வீட்டு அந்த இதுலேருந்து ஷெட்டிலேருந்து தவறி வந்து குழந்தை மேலே உழுறது, இதெல்லாம் அசம்பாவிதம் தானே. இது ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே கரூரில் நடக்கலையே. இதே காட்சிகளை நம்ம திருச்சி மரக்கடையில் பார்த்தோம்ல. ஏர்போர்ட்டில் நீங்கள் போன அன்றைக்கி மற்றவங்க ஏர்போர்ட்டுக்கு போக விடாமல் எவ்வளோ சிக்கலாச்சு. எங்க இதே ஊரில் மெஸ்ஸி வந்து போகிறாரு, இதே ஊரில் தோனி வந்து போகிறாரு, இதே ஊரில் எல்லாம் வந்து போகிறாங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னும் போது கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த அந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சுனாலுமே அது சரியாயிடும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10,000 பேரோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பிரச்சனை குறைஞ்சி போடும். இல்லை ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாரு விஜய், அவங்களுக்கு தேவை செல்ஃபி. அந்த செல்ஃபியை கொடுத்துட்டாவே போதும். அந்த செல்ஃபியை கொடுத்துட்டா வராமல் போயிட்டால் நம்ம இதை வச்சு அரசியல் பண்ண முடியாதுன்னு அவரும் அதை பண்ணாமல் இருக்கிறார். இதுதான் அங்கே. இல்லை ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி இருக்கணும். அவருமே வந்து பிறந்த நாள் அன்றைக்கி வீட்டில் திடீர்னு கூட்டம் கூட்டிச்சுன்னா என்ன பண்ணுறாரு? வேறு வழி இல்லாமல் வந்து எட்டி பார்த்து வணக்கம் சொல்லிட்டு எல்லாம் இப்போ நியூயார்க் பண்ணார். நியூயார்க் போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிடுறாருல. ரஜினி, அதாவது சார் ரஜினி சார் வந்து ஒரு தீர்க்கதரிசி, புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்தார். எது என்னால் செய்ய முடியும், எது என்னால் செய்ய முடியாதுன்ற அந்த புள்ளியிலேருந்து யோசித்து தன்னோட தொண்டர்கள் வந்து கடங்காரனாகவும் தேர்தலில் தோத்துட்டோம் அப்படின்ற அந்த வரலாறு நமக்கு வேணாம், விரக்தியோடு இருக்க வேணாம், என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டார். அவ்வளோதான். அதனால் அவரோட ஒரு முடிவு நல்ல முடிவு இல்லை. ஆனால் இந்த சிபிஐக்கு விசாரிப்பதன் மூலமாக விஜய் என்டிஏவுக்குள் அழைத்துவதற்கான வேலைகளை வந்து பிஜேபி பார்ப்பாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த எதிர்த்து தான் வந்து களமாட போகிறார் விஜய்னு சொல்கிறாங்க. விஜய்லாம் எதிர்த்துலாம் களமாட மாட்டாருங்க. களம் ஆடினா இப்போ சொல்ல வேண்டியதானே, பாசிச பாஜக ஒழிக, எனக்கு சிபிஎஸ்சி அங்கே டெல்லிக்கு கூப்பிட்டுட்டு இங்கேன்னா அமித்ஷாவுக்கு வேலை, ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங், அப்படி எதனா டைலாக் படத்துலலாம் வருது இல்லை? ஆமாம், ஐ எம் கம்மிங் சொல்லியிருக்காரு. 2 அந்த பிராண்டை உடைக்கிறதாண்டா என் வேலையே. நான் வந்து அந்த இது என்னப்பா அது 1ஆம் நம்பர் அங்கேயே வந்து நிற்கிறோம்ப்பா அப்படின்லாம் வருது இல்லை, மீம்ஸ்லாம் படத்தில் போட்டாங்க. இப்போ அப்படின்னா குளத்தூரில் நிற்க போகிறாரா, இல்லை சேலத்தில் நிற்க போகிறாரா, எங்கே நிற்க போகிறாரு, இல்லை சேப்பாக்கட்டு ட்ரிப்ளிகல் நிற்க போகிறாரா இல்லைன்னே தெரிலன்னு நிறைய பேர் டவுட் போட்டுருக்குறாங்க. அது எப்படி சார் நிற்காம போவார் அவர்? அவர் உச்சக்கட்ட நடிகருங்க, என்ன வேணால் நடக்கலாம். அவர் நினைக்கிறது அவர் யாரும் கேள்வி கேட்க முடியும்? யார் இப்போ செங்கோட்டையன் போய் கேள்வி கேட்பாரா தலைவரை போய்? அதெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து அவர் அந்த லெவலெல்லாம் யாரையும் வச்சு இல்லை, கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரி இருந்தால் தெரில. அதனால் இந்த இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க கண்டிப்பாக வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து யதார்த்த அரசியலில் பேசுவோம். பிஜேபி வந்து யூஸ் பண்ணணும்னா பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வெளியிலே இருங்க, எங்களோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருங்க, இல்லை எங்களுக்கு நட்பாக இருங்க, எங்களுக்கு வந்து வேறு வகையில் ஆதரவு தாருங்க அப்படின்னு கூட நிறைய நேரத்தில் வந்துங்க. ஓகே கூட்டணி வரல, நாங்கள் சொல்கிற மாதிரி நான் வேணால் ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அசாதுதீன் ஓவைசி இருக்கார். ஆமாம், பொழுதுக்கும் பிஜேபி திட்டுவார், பொழுதுக்கும் பிஜேபி எதிர்த்து கருத்து பேசுவார், மோடியை எதிர்க்காமல் நான் விடமாட்டேன், துடிக்குது புஜம்லாம் பேசுவார். முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், காங்கிரஸ் எந்த சீட்லலாம் நல்லா வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு சிறுபான்மையினர் வேட்பாளர் நிறுத்துவார். 2 விஷயம் நடக்கும். 1 காங்கிரஸ் தோக்கும், 2 இவர் ஜெயிப்பார், இல்லை இவரோட பங்காளி பிஜேபி ஜெயிப்பாப்புல. முடிஞ்சு போச்சா? பார்க்குறது என்ன, பிஜேபி எதுக்குறான்ப்பா. ரிசல்ட் என்ன, காங்கிரஸ் தோத்து போச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது கொள்கை எதிரி, ஓகே, ஆனால் ஓட்டு பேரன்னு வரும்போது அங்கே வந்து நண்பர். இது அசாதுதீன் ஓவைசியில் இது சாம்பிள். ஓகே, இது ஹைதராபாத்தில் ஆயிருக்கு. ஹைதராபாத்தில் வண்டி அவருக்குன்னு ஜெயிச்சுக்குவார், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே அரசியல் தான் அவர் பீகார்லேயும் வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறாரு. நீங்கள் போய் இப்போ வலையில் அடித்து பார்த்தீங்கன்னா கூட அவரோட ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ஆகி ஒரு இடத்துல வாங்கியிருப்பார். அங்கே காங்கிரஸை தோக்கடிப்பார், பிஜேபி எதிர்த்து நிற்கிற மாதிரி பண்ணுவார். இவர் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, அது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது கட்சி, இல்லை பீகாரில். இங்கேருந்து போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணி விட்டு பாஜக அங்கே எவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணி விட்டு வந்துடுவார். இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணக்கூடாதா? அரசியலுங்க எதிரில் பேசுகிறது ஒன்று, பின்னாடி வேறு நடக்கும். இதை தான் பேசுவாங்க முன்னாடி. ஊழல் 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 பேசுகிறாங்களா பிஜேபி? எங்கே ஊழல்வாதிகள்லாம் எங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க? இந்த 10 வருஷத்தில் தமிழகத்தில் எத்தனை ஊழல்வாதிகளை நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தண்டனை பெற்று தூக்கி உள்ளே போட்டீங்க? கைதே ஒன்றே தான், அத்திப்பூ பூத்த மாதிரி செந்தில் பாலாஜி. அதுக்கே தொட்டுப்பார், ரசிச்சுப்பார், ஆட்டிப்பார், அதப்பார் இதப்பார், தனி நபருக்கு வந்து இது வந்து ஒரு 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 பெரிய அநீதி, இது சட்டமே கிடையாது, அப்படி இப்படின்லாம் ஒப்பாரி வச்சதை பார்த்தோம். நீங்கள் தானே செந்தில் பாலாஜி பற்றி தப்பாக பேசுனீங்க, முதலமைச்சர் தானே பேசினாரு. அப்புறம்
அப்போ அன்னைக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறது, இன்னைக்கு அப்போ இந்த ஊழல்னு வரும்போதே இவங்க எல்லாம் ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த கலர் கலராக வரும், நீங்கள் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் கோக்கு, பெப்சி, பேண்டா, ஸ்ப்ரைட்டு எல்லாமே எல்லாமே ஒன்று தான். பேஸ் ஒன்று தான். ஒன்றுத்துல சக்கரை கம்மியாக இருக்கும், ஒன்றுத்துல கேஸ் கம்மியாக இருக்கும், ஒன்றுத்துல கேஸ் அதிகமாக இருக்கும், சக்கரை கம்மியாக இருக்கும், கலர் வேற இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும். கம்பெனி பிராண்ட் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே நமக்கு தீங்கு. ஆனால் நம்ம அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். இவ்வளோ தான். இவங்களாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கலர் கலராக வருவாங்க, கலர் கலராக கொள்கை சொல்லுவாங்க, ஆனால் அடிப்படையில் ஒன்று இல்லை. ஆனால் விஜயனுடைய இந்த இறுதி திரைப்படத்துக்காக ஒரு மலேசியாவில் கூட்டின கூட்டத்தை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் அதிர்ந்து போயிருச்சு. ஏன்னா கடைசி படம் எவ்வளவு பெரிய கூட்டத்தை அதுவும் மலேசியாவில் போய் கூட்டியிருக்கிறாரு, அது இங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த எல்லா ஓட்டிங் இருக்குன்னு சொல்லலை, இட் மேக்ஸ் சம் இம்பேக்ட். இதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு இம்பேக்ட் வருன்றாங்களே, அப்படி வந்திருக்க வாய்ப்பு உண்டா? அர்ஜென்டினா ஜெயிச்சுட்டு அவங்க ஊருக்கு திருப்பி கப் எடுத்துன்னு போனாங்க. மொத்த ஊருமே எழுச்சி நின்றுது. அந்த பஸ்ஸெல்லாம் வச்சு போகிற இடம்லாம் சிறப்பு, பட்டாசு, ஆரவாரம். மெஸ்ஸி என்ன அந்த ஊரில் தேர்தலில் நிற்கிறாரா? அப்போது இவர் ஒரு பிரபலம், ஒரு பிரபலத்தை பார்க்குறதுக்கு கூட்டம் வருது. நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். மலேசியாவில் வந்த கூட்டத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குதா? இல்லை. சரி, எம்ஜிஆர் அவர்களையும் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்தும் கூட்டியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் கூட்டத்தை கூட்டி அந்த காசை வந்துட்டதுன்னா நடிகர் சங்கத்தோட கடன் அடைச்சார். ஆமாம். அப்போது ஒரு படி மேலே போயிலாம் இதுக்கு மேலே சாதனை பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. நமக்கு இது வசதியாக இருக்குன்றதால இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதே விஜய் அவர்கள் அரசியல் பேசியிருந்தா மலேசியாக்களை கூட்டத்தை பேசியிருக்க மாட்டாங்க. கேள்வி கரெக்டாக கேட்டார். பிஜேபி எதிர்க்கிறப்ப மோடி எதிர்க்கிறது ஒரு ஆளுன்னா விஜய் தான்ப்பா, சூப்பர்ப்பா, டிஎம்கே கூட எதிர்க்கலப்பா, ஏடிஎம்கே கூட எதிர்க்கலப்பா, பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் பேசவே இல்லை. இவர் வெறும் காட்சி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறார். படக்காட்சியில் எப்படி நம்ம படத்தில் பார்க்குறோமோ ரீல்ஸ் மாதிரி அந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இதெல்லாம் பேசு பொருளாக கூட இருக்கவங்க ஆக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மலேசியாவில் பண்ணது வியாபாரம். சும்மா இனமாக வந்துட்டு போனாங்களா ஜனங்க? 99 ரிங்கெட்டு, 199 ரிங்கெட்டு, 299 ரிங்கெட்டு டிக்கெட்டு விலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2300 2500 ஒரு டிக்கெட்டு, 4500 5000 ஒரு குரூப்பு, 7500 8000 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா விஐபி, அப்புறம் எம்ஐபி மெயின்லி இம்பார்ட்டன்ட் பர்சனு, அப்புறம் விஐபி பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு தனி கேலரி. இந்த விஐபி எம்ஐபிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் லட்சக்கணக்கில் போச்சு டிக்கெட்டு விலை. அப்போ பல கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கும் வியாபாரம் பண்ணதுக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னா, சரி நாளைக்கு ஏஆர் ரஹ்மானை வச்சு அதே மலேசியாவில் கான்செர்ட் போடுங்க, இல்லை இளையராஜா சார் போய் கான்செர்ட் போட்டோம், கூட்டம் வருமா வராதா? கட்டாயம் வரும். அப்புறம் அவங்களுக்கு வந்து இன ரீதியாக மலேசியாவில் இருக்க தமிழர்களுக்கு தமிழ் நிகழ்ச்சி, தமிழர்கள் வந்து பேசுறது கொள்றதுன்றது அங்கே போகும். ஐயா நடிகவேல் எம்ஆர் ராதா இருந்தப்பவே வந்து அங்கே தமிழ் சமுதாயம், தமிழ் சங்கமம், அந்த கும்பலெல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு, நிறைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அவர் ஒன்றும் வாக்கரசியில் டைரெக்டாக வரல, திராவிட சித்தாந்தவாதி, அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதனால் இது வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை பேசுறதுக்கு, அதனால் மலேசியா கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.